அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீகம் மட்டுமல்லாது அறம் சார்ந்த விஷயங்களை உடனுக்குடன் கூறுவது சொல்வது யாது. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம மீட் பண்ணி. இந்த வாட்டி நம்ம எங்கே இருக்கோம்னா புதுக்கோட்டையிலேருந்து அறந்தாங்கி போகிற வழியில் சிலட்டூருங்கிற கிராமத்தில் இருக்கிறோம். இங்கே வந்து புகழ்பெற்ற அம்மன் கோவில் ஒன்று இருக்குது. மண்ணில் தோன்றிய மாரியம்மன் சொல்லி புகழ்பெற்ற கோவில். பல நூறு வருஷங்கள் பழமையான கோவில்னு சொல்கிறாங்க. கரம் குவித்து வேண்டுகின்றோம், காத்திடுவாய் கருமாரி, காத்திடுவாய் கருமாரி. மாரியம்மா எங்கள் மாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா. இந்த கோவில் சரியா பார்த்தீங்கன்னா 26/6/1927 கும்பாபிஷேகம். மாரியம்மா மாரியம்மா எங்கள் மாரியம்மா. சேரர்களுக்கு இணையான கலை நுட்பத்தோட கட்டப்பட்ட கோவில் பாருங்க. தூணு மற்றும் அந்த மேல் கூரையை பார்த்தீங்கன்னாவே தெரியும். மிக கலை நயத்தோட இருக்கக்கூடிய ஒரு கோவிலா கருதப்படுது இது. இங்கேருந்து போகிறப்பே நம்மளுக்கு தெரியும், பழங்கால கோவிலுக்கு போகிற மாதிரியே ஒரு ஃபீல் வரும். பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு தென்புறமாக வாயில் ஒன்று இருக்குது. அந்த வாயில் மேலே ஒரு மணி கட்டியிருக்காங்க. எந்த காலத்தில் அந்த மணி கட்டப்பட்டதுன்னு அந்த ஊருக்காரங்களுக்கே தெரியல. இந்த மணி அடித்தோம்னா அறந்தாங்கிக்கே கேட்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட பராமரிப்பு மிகவும் சிறப்பாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை தொட்டிகள் போடணும்லாம் எழுதி ஒரு பேனர் வச்சு அந்த பக்கம் வச்சுருக்காங்க. மண்ணில் உருவான மகமாயின்னு சொல்கிறாங்க. அதை பத்தி தகவல் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். அதாவது வந்து இந்த வைகாசி 27 காப்பு கட்ட போறாங்க. முதல் நிகழ்ச்சி வந்து சிலட்டூர் உள்ளூர் ஆளுங்க எல்லாம் கிராமமே சேர்ந்துதான். சரிங்கண்ணா. 2வது போத்தக்குடி, 3வது வந்து உள்ளூர் மண்டபடி எல்லா கிராமம் சேர்ந்தது. 4 தாந்தானி, 5 அழியாநிலை, 6 வந்து ஆவணத்தாங்கோட்டை, 7 மரமடைக்கி, 8 எருகலக்கோட்டை, 9 தேரு, 10 வந்து தீர்த்தம். அதாவது உள்ளூர் எல்லாம் கிராமம் 12 கிராமம் சேர்ந்தது. 12 வந்து செலவு தொழிலாளிக்காக விட்டுருக்காங்க. அப்புறம் 13 வந்து தெப்பம் வந்துடும். தெப்பத்தோட முடியுது. சரிங்க. மொத்தம் 13 நாள் நடக்கும். அப்புறம் கெஸ்ட் அப்புறம் உங்க மாதிரி வேண்டுதல் நிகழ்ச்சிக்கார நடத்திட்டு போனா வைக்கலாம். ஒரு தொடர்ந்து போயிட்டு இருக்கும். ஒரு மாதம் வந்துடும். சரிங்கண்ணா. இது வந்து நாட்டு கோயிலுங்களா? நாட்டு கோயில் தான். எத்தனை ஊர்களை சார்ந்ததுண்ணா? இது 18 கிராமம், 18 பட்டிம்பா. 18 பட்டிக்கு உரிமை. சரிங்க. எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வரையும் பெரியவங்க எங்க ஊர்ல பெரியவங்க சொல்லுவாங்க, சிலட்டூர்னாவே சின்ன சிங்கப்பூர். சின்ன சிங்கப்பூர். இங்க இருந்தவங்களுக்கு அப்ப வெள்ளமே ஃபாரின்ல தான் இருந்திருக்கா. இப்பவும் ஃபாரின்ல இருக்கா. சரிங்க. இது வந்து கோயில் கட்டப்பட்டு எத்தனை வருஷங்கண்ணா ஆச்சு? இது 250 வருஷங்கிறா. ஒன்றும் புரியல எனக்கு. 200 மேலதான் இருக்கும். இது மண்ணுல உருவான மகமாயின்னு சொல்றாங்களே, அது எப்படின்னு தெரியல. வருவாரு. சரிங்கண்ணா. அவரையும் கேட்டுங்க. நாடு தலைவர் வருவாரு. இதுக்கு அறங்காவலர்ன்ற மாதிரி எல்லாம் அது ஊர் கமிட்டியில போட்டிருக்காங்களா? ஊர் தலைவர்னு இருக்காங்க. சரி. அப்ப 18 கிராமம் வந்து நிகழ்ச்சி அவங்க அப்படியே சாஞ்சி நீக்கிட்டு அவங்க போயிடுவாங்க. சரிங்கண்ணா. இது மக்களுக்கு மிகவும் நன்மை தரக்கூடிய ஒரு தெய்வமாக இன்னைய வரைக்கும் சிலட்டூர்ல அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ முத்துமாரியம்மனை நினைக்கிறப்ப நம்மளுக்கு மனசாந்தமா இருக்குது. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஃபாலோ பண்ற ஃபாலோவர்ஸ் மறந்துடாம வாங்க. சிலட்டூர் தங்கமான ஊர். அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன் சொல்றாங்க. நாங்களும் வேண்டி இருக்கிறோம். கண்டிப்பா நீங்களும் வந்து கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறோம். வர்ற வைகாசி மாசத்துல திருவிழா வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டோட உங்களுக்கு நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். மறந்து இருந்துடாதீங்க. வாங்க. நல்ல தூய்மையா வைத்திருக்காங்க. ஒரு கோயிலோட முக்கியத்துவமே அதோட தூய்மையில தான் இருக்கு. அந்த நம்மளோட அபிப்பிராயத்தை நம்ம சொல்றோம். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. வாங்க பார்ப்போம்.